அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கம். கூடவே இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு என்னுடைய நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சராசரி மாணவன். நான் ஸ்கூலில் கிளாஸில் இருந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானத்தில் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கின ஆள் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் இங்கே நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ அந்த ஆசிரியர்கள் தான் இன்றைக்கி நான் இந்த மேடையில் வந்து உட்கார அளவுக்கு என்னை உயர்த்தியிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் அந்த மாதிரி பெரிய சில ஆசிரியர்கள் தான். ஸோ இப்போ பேசும்போது சொன்னாங்க எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதல்ல என்னுடைய எழுத்து பணியை தொடங்கும் போது நான் எழுத்தாளர்லாம் ஆவணலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய நோக்கம் ஒன்று தான், நேரத்தை வீணடிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். சாலை போக்குவரத்து நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஆர்டின்னு சொல்லுவாங்க, அதோடைய யூனிட் ஹெட்டு நான். ஸோ எனக்கு அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, முரளி சார் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கோவிடுக்காக லீவ் விட்ருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எங்ககிட்ட இருந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அவங்கள வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இப்போ எனக்கு நாளையிலேருந்து லீவ், இன்டெஃபினைட் சொல்லுவோம் இங்கிலீஷில், தெரியாது மறுபடியும் எப்போ திறப்பாங்கன்னு தெரியாது, கோவிட் எப்போ முடியும் எப்போ திறப்பாங்கலாம் தெரியாது. ஆஃபீஸ் வர போகிறது கிடையாது. அப்போ வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? எனக்கு இந்த டிவி முன்னாடி உட்காந்துட்டு டிவி பார்க்குறதோ அல்லது அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறதோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒன்று. ஸோ நேரத்தை வீணடிக்கக்கூடாது. உலகத்தில் எப்பேற்பட்ட மனுஷனாலும் எதை வேணாலும் வாங்க முடியும். ஆனால் கடந்து போன ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கியானா அது யாராலையுமே முடியாது. அதனால் நேரத்தை வீணடிக்கிறதுல எனக்கு ரொம்ப விருப்பம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு நன்றி சொன்னேன் இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது என்னுடைய புஸ்தகம், இது ஆழ பிறந்தவன் பேர். இந்த புஸ்தகத்துலேயே அந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மஞ்சுளா அப்படின்னு சொல்லி என்னுடைய அத்தை மகள், என்னை விட ஒரு 5-6 வருஷம் பெரியவங்க. கோவிட்-1 அவங்க காலமாயிட்டாங்க. தீவிரமான கோவிட் டைமில் யாராலையும் வந்து பார்க்க முடியல. எல்லா வசதியும் இருந்தும் யாரும் வீட்டை விட்டு நகர முடியல. இன்றைக்கும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்னு பேர், போலீஸில் நிறைய பேர் தெரியும், ஆர்டிஓவில் நிறைய பேர் தெரியும். அப்படி இருந்தும் நெருக்கடி, வண்டி எடுக்க முடியாது, பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. இந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் நான் ஏன் இவ்வளவு எமோஷ்னலாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பேரழகி, மனுஷால விரும்பக்கூடிய ஆட்கள். நெய்வேலியில் வளர்ந்தவங்க, தண்ணி கஷ்டமே தெரியாத ஆள். எலக்ட்ரிசிட்டி அவங்க லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் திருப்பூரில் ஒவ்வொரு குடத்துக்கும் தண்ணிக்கும் ஏங்கணும். முன்ன நான் சொல்கிறதெல்லாம் 70s 80s 1970 80களில். ஸோ அவங்க கோவிட் டைமில் இறந்துட்டாங்கன்றதை ஜீர்ணிச்சிக்க முடியல. ஸோ அந்த நினைவுகள் என்னை எழுத வச்சதுன்னு சொன்னோம்னா, நான் எழுத்துனை பேனா வச்சுட்டு பென்சில் வச்சுட்டு எழுதுகிற ஆள் நான் கிடையாது. ஸோ என்னுடைய டிஜிட்டல் மொபைல் தான் என்னுடைய எழுத்தாணி எல்லாமே. ஸோ அதில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறேன். மஞ்சு என்னும் மஞ்சு பார்கவி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறேன். அது முதல்ல என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், எங்கள் ஃபேமிலி குரூப்புக்கு மட்டும்தான் அதை போடுறேன். முதல்ல ஒரு 2-3 நாளுக்கு எனக்கு ஒரு பெருசாக எந்த விதமான பதிலும் ரெஸ்பான்ஸும் எதுவுமே கிடையாது. ஒரு 4-5 நாள் கழித்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. இந்த புத்தகத்தில் 2வது வரிசையில் அந்த கட்டுரை இருக்குது. அதை படிக்கிறவங்க யாருமே கண்ணீர் சிந்தாமல் அடுத்த கட்டுரைக்கு போகவே முடியாதுன்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த கட்டுரையில் வலிமையான பல விஷயங்கள் இருக்குது.
அந்த முதல் கட்டுரை எழுதும்போது நான் எழுத்தாளர்லாம் ஆவணலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டுரை எழுதி முடித்த அப்புறமா என் அத்தை பெண்ணுடைய மஞ்சுளாவுடைய அம்மாவுக்கு அவங்க இறந்துட்டாங்கன்றத சொல்லலை. சொன்னால் தாங்கி கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்க கிடையாது. அதனால் அவங்ககிட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் முதல் கட்டுரை போயிடுச்சு. ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வருது, சில எம்டிஸ் கிட்ட, இந்த என்னோட உயர் பதவியில் இருக்கக்கூடிய சில எம்டிஸ் கிட்டேருந்து வருது, முரளி கட்டுரை நல்லா இருக்குது முரளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடுத்தது யோசிக்கிறேன், இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு ஒவ்வொரு கட்டுரையாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடு சென்னையில், ஆஃபீஸ் கும்மிடிப்பூண்டியில். காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 3.5 மணி நேரம் இல்லாமல் என்னால் அந்த ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வர முடியாது. ஆனால் டெய்லி போய்ட்டு வருவேன். ஏன்னா என்னுடைய ஏஜ்டு அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்பாவுக்கு 91 வயசு ஆகுது, அம்மாவுக்கு 82 வயசு ஆகுது. அவங்கள நான் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக நான் டெய்லி போய்ட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த டெய்லி போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டுரை, பிரவேசித்த இடம் கண்டிப்பாக அது ரயிலாக தான் இருக்கும். ரயிலில் ஏறி உட்காந்துன்னா கும்மிடிப்பூண்டி ஒரு 2.5 மணி நேரத்தில் போகிறதுக்குள்ள ஒரு கட்டுரை ஒடியாந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் 254 கட்டுரைகள் எழுதியிருக்கேன் நான். அதில் ஒரு 30 கட்டுரை மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதில் எனக்கு பேர் போடும்போது சிறப்பு விருந்தினர்னு போட்டாங்க. நான் என்ன சிறப்பாக பண்ணிட்டேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், இங்கே உட்காரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நான்லாம் பல வருஷமாக இந்த இடத்துல உட்காந்துருந்த ஆட்கள் தான். ஆனால் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஏதோ ஒன்று தலைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிறப்பு அப்படின்னு சொல்லி. அந்த சிறப்பு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு கல்வி, வாசிப்பு அவசியங்க. வாசிக்கணும்னா இன்றைக்கி புஸ்தகம், இப்போ நம்ம இவரோட சொன்னார், ஏஐ பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புஸ்தகத்தை இப்படி படித்து தான் பார்க்கணும்னு கிடையாது. இது டிஜிட்டலாக வந்துருச்சு. இப்போ புக்குன்னு சொல்கிறான். நீங்கள் காதில் கேட்டுட்டு வந்தாலே போதும். எனக்கு பவா செல்லத்துறை அவர்களை வந்து நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் நான். ஆனால் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு சொன்னோம்னா, ரீல்ஸில், யூடியூப்பில் அப்படி தான் எனக்கு அறிமுகம். கல்வி மட்டும்தான் அவங்கள மேலே கொண்டு போக முடியும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் தான் நீச்சல் குளத்துக்கு போகணும். ஆனால் நீங்கள் இப்போ ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும், கனடாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆஸ்திரேலியா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரே ஒரு புஸ்தகம் இருந்தால் போதும், அந்த ஊரில் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். புஸ்தகம் அவ்வளோ பெரிய வேலையை செய்யும். புக்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் லைஃப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் புஸ்தகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புஸ்தகம் இன்றைக்கி நம்ம புஸ்தக வடிவத்திலே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புக், டிஜிட்டல் புக் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போல்லாம் கதை சொல்லி பழகிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் கதைகள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதில் என்னை ரொம்பவே பாதித்த ஒரு கதை, அவருக்கு முன்னாடியே கதை விட நினைக்காதீங்க. ஒரு வசதியானவர் பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறாரு. அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க. காவலுக்கு 2 நாய் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு பழைய திருடன் ஒருத்தர் இருக்கிறான். எப்படியோ ஏமாற்றி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டான். அந்த 2 நாயும் ஏமாற்றிட்டான். அந்த 2 நாயும் கொலைக்கலை, திருடிட்டு வெளியே வந்துட்டான். அடுத்த நாள் அந்த ஓனருக்கு தெரிஞ்சிடுச்சு, யாரோ ஒருத்தன் வந்து வீட்டில் திருடிட்டு போயிட்டான். ஆனால் இந்த 2 நாயும் கொலைக்கலை, அவன் போட்டதை வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாய்ங்க கிட்ட பேசுகிறாராம். உன்னை எவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டேன், எவ்வளவு நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டேன், உன்னை நீங்கள் 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அவர் ஒரு மனுஷன் நாய்கிட்ட பேசுகிறார். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் நாய்கிட்ட பேசும்போது அந்த நாய்ங்க 2 அவர் கவனிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாள் பக்கம் சாப்பிடாமே இருந்து இறந்து போச்சான். நன்றி உணர்வுனா அது போல் இருக்கணும் சார். நிஜமாகவே மனசை கணக்க வச்ச ஒரு கதை அது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா புஸ்தகம் மட்டும்தான் கை கொடுக்கும். இன்றைக்கி எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியான எழுத்தாளர்கள், புராணக்கான கதைகள்லாம் இங்கே இருக்குது. இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கிற பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே கூட இன்னமும் அந்த இளைய சமுதாயம் ஒரு 20 to 30 இயர்ஸ் வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்றது ஒரு எண்ணம். அதே மாதிரி அவங்க சார் சொன்ன மாதிரி யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா புஸ்தகமாக கொடுங்க, ஒரு செடியாக கொடுங்க. இந்த டவல், சால்வை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு புஸ்தகத்தை கொடுங்க. புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம இறையன்பு சார் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும், வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும். இது இப்போ நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைக்கு வயசு இருக்குது.
குறைஞ்சபட்சம் 3 வயசு ஆயிருக்கா, 4 வயசு ஆயிருக்கா, 5 வயசு ஆயிருக்கா, காலேஜ் சேர்க்கணும்னா 18 வயசு ஆயிருக்கா, 20 வயசு ஆயிருக்கா. ஆனால் புக்கு படிக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க. இந்த வயசான ஆள் தான் புக்கு படிக்கணும், இவங்க தான் இந்த புக்கு படிக்கணும்னு வயசில் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் புத்தகத்தை படிக்க முடியும். ஸோ இங்கே இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் எழுதின சில வரிகள் இங்கே பிரசவமாக இருக்குது, இங்கே உங்கள் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ வெள்ளைக்கோயில் பேர் நான் கேள்விப்பட்டு வரேன். எனக்கு சென்னையில் இருக்க எனக்கு அவ்வளோவா பெருசாக ஈரோடு தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், திருப்பூர் தெரியும். இந்த வெள்ளைக்கோயில் நான் அதிகமாக கேள்விப்பட்டது கிடையாது. சிவன் கோயில், பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயிலெலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுனா வெள்ளைக்கோயில் பேரே புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம். இப்போ இந்த ராஜ்குமாருடைய டீம், அவங்களுடைய நண்பர்கள் வட்டம் எல்லாரும் பேரையும் என்னால் சொல்கிறதுக்கு அவகாசம் கிடையாது. அதனால் அவங்க டீம் சொல்லிடுறேன். ஸோ அவங்களும் பல நல்ல விஷயங்கள்லாம் முன்னெடுத்து, இப்போ அவர் சொன்னாருங்க இல்லையா, எந்த கட்சியும் சார்பு இல்லாமல் தன்னிச்சையாக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அந்த டீம். ராஜ்குமார்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவராக இருக்காங்க, லீவே கிடைக்காது. நான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் 10 வருஷம் வேலை பார்த்துவேன். அவ்வளோ சீக்கிரம் லீவ் கொடுத்துட மாட்டோம், எங்களுக்கும் லீவ் கொடுக்க மாட்டோம், நாங்களும் எங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுக்கு மத்தியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி வர ஆட்களுக்கு போகிற ஆட்களுக்கு குடிக்கிற தண்ணியிலேருந்து தங்குற இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கு அவருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல மனசும் இருக்கோ. அதனால தான் ஒருவேளை இவரை மாதிரியே இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல மனசு, வெள்ளை மனசு இருக்கிறனால தான் அது வெள்ளை கோயில் வச்சுருக்காங்களோ எனக்கு தெரியல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.